ஹாய் நண்பா, உங்கள் தமிழ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஓல்டு கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்துட்டு இருக்கிறோம் தமிழ். ஓகேங்களா? நம்ம யூடியூப் சேனலில் ரெகுலராக வீடியோ போட்டுருக்கோம், அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன கொஸ்டின் பார்க்க போகிறோன்னா, வெற்றி, வீரம், வலி ஆகிய பொருட்களை தரும் சொல்லுன்னா இங்கே பாருங்கள். வெற்றி, வீரம், வலி ஆகிய பொருட்களை தரும் சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து விரல்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த விரல்ன்ட்டு இந்த ரா வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற கொஸ்டின் எல்லாம் நல்லா தெளிவாக பார்த்துக்கணும். வெற்றி, வீரம், வலி ஆகிய பொருட்களை தரும் சொல் வந்து விரல். ஓகேங்களா? விரல்னால் எந்த ரான்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பிரித்து எழுதுக. வேளாண்மை என்னும் சொல்லை பிரித்து எழுதுனா வேல் ப்ளஸ் நன்மை. ஓகேங்களா? இதெல்லாம் ஓல்டு புக்குனால் ரொம்ப நம்ம எடிசன் வந்து ரொம்ப முன்னாடிக்கிற எடிசன் வந்து இதெல்லாம் பிரித்தெழுதுலாம் இருக்கும். பிரித்தெழுதுகள் நிறைய எல்லாருக்கும் தெரிஞ்சால் அதை வந்து பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா? தெளிவாக பிரிச்சுக்கலாம். அதனால் கவனமாக பார்க்கணும். ஏன்னா இதில் 4 ஆன்சரில் 2 ஆன்சர் இல்லைன்ட்டு நமக்கு தெளிவாக தெரியும். மீதி 2 ஆன்சர் தான் தெரியும். அந்த 2 ஆன்சர் எப்படின்னு கண்டுபிடிச்சணும். ஓகேங்களா? இன்னும் இங்கே பாருங்கள், இது சியா டியா அப்படிங்கிற டவுட்டில் நம்ம தெளிவாக பார்த்து ஆன்சர் பண்ணணும். இதுக்கு ஆன்சர் வந்து டி. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் சேர்த்தெழுது தான். ஃபஸ்ட்டு பார்த்தது இது வந்து பிரித்தெழுதுக, அடுத்த சேர்த்தெழுதுக. அது ப்ளஸ் அன்று என்ன சொல்லி சேர்த்தெழுதுனா அதன்று. இது வந்து ஓல்டு புக்கில் இருக்குது. ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் தான். ஓகேங்களா? அதனால் டவுட் இல்லை. அடுத்தது சேர்த்தெழுதுக. இன்னொரு கொஸ்டின், உள் ப்ளஸ் மனம்னா உண்மனம். ஓகேங்களா? இதையும் நல்லா தெளிவாக தெரியும். உள் ப்ளஸ் மனம்னா உண்மனம். ஓகேங்களா? இது வந்து 2 சொல்லி எண்ணு, மச்சம் 3 சொல்லி எண்ணு, 2 சொல்லி எண்ணு கிடையாது. நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஒரு கொஸ்டினை படிக்கும்போது ஆன்சரும் பார்க்கணும். 4 ஆன்சரை பார்த்து எது கரெக்டாக இருக்கணும் யோசிச்சு ஒரு செகண்ட் எடுத்துகிட்டு தான் ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ரெகுலராக படிங்க. பாய் நண்பா, உங்கள் தமிழ்.